அஸ்ஸலாமு அலைக்கும். நிமித்திகால கல்வி வலய ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்காக நடாத்தப்பட்ட ரத்தினபுரி மாவட்டத்தினுடைய முதலாவது முன்னோடி வினாத்தாள். இந்த வினாத்தாள்களுடைய விடைகளை பார்ப்போமேயானால், முதலாவது கேள்வி, தரப்பட்ட படத்திற்கு மிகவும் பொருத்தமான விடையினை தெரிவு செய்ய சொல்லிக்குது. அப்ப இந்த தரப்பட்ட படத்த பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல முதலாவது படத்த போல எது இருக்குன்னு சொல்லி சொன்னா, இந்த அரைக்கிற பூ வந்துட்டு இந்த படத்துக்கு இல்ல. அப்ப இந்த படம் வராது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா, இங்க வந்து இந்த மாதிரி நடுவுக்கு இருக்கிற இந்த இது வந்து இந்த அரைக்கிறதுக்கு இல்ல. ஆகவே வந்து ஆகவே இந்த படமும் வராது. ஆகவே சரியான விடை 2ஆக இருக்கு. 3வது கேள்வி 2வது கேள்வி, உருவில் ஏயை ஒத்த உருவை பெறுவதற்கு பியில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்ன கேட்டிருக்குது. அப்ப இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல வந்து நரிக்கு இந்த வால் இல்ல, இங்க வந்துட்டு இல்ல. அடுத்தது இந்த அரைக்கிறது 2வது. அடுத்தது இத அப்படியே பார்த்து வந்தோம்ன்னு சொன்னா, இந்த அரைக்கிறது 3வது. அடுத்தது இப்படியே வரக்குள்ள இந்த சிங்கத்தின்ட காதுல இருக்குள்ளது. அடுத்தது இப்படியே வந்தா இந்த இல இருக்குது. ஆகவே 1, 2, 3, 4, 5 மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்குது. அதாவது வித்தியாசங்கள் எத்தனை இருக்கு சொன்னா 5 என்று சொல்லி 2வது விடையா இருக்கு. அடுத்தது வந்து பின்வரும் ஒருவை அவதானித்து அதுல பிழையான கூற்றை தெரிவு செய்ய சொல்லியிருக்குது. அப்ப இதுல வந்து பிழையானது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இதுல சிறுவனும் சிறுமியும் விளையாடுகின்றனர். அவங்க விளையாடிக் கொண்டிருக்கிறாங்க. பந்து ஒன்றும் குடை ஒன்றும் இருக்குது. பந்து இருக்குது, குடை இருக்குது. ரைட். சிறுமியின் கையில் கோப்பை காணப்படுகின்றது. சிறுமியிட கையில கோப்பை இல்ல. கரண்டி மாதிரி தான் இருக்குது. ஆகவே வந்துட்டு 3வது பிழையானதா இருக்கு. அடுத்தது பின்வரும் கவிதையில் உள்ள வெற்றிடத்துக்கு பொருத்தமான சொற்கள் முறையே இடம்பெறும் விடையினை தெரிவு செய்க. இங்க வந்து கரைந்துட்டால் கரையிற இதுல பாத்தீங்கன்னு சொன்னா குருவி கரையாது, குயில் கரையாது, காகம்தான் கரையும். ஆகவே விடை வந்து 2வது விடையாகவே இருக்கு. காகம் வந்து கரைந்துட்டால் நான் கைப்பிடி சோறு வைத்திடுவேன், தாகம் என்று வருவோருக்கு நான் தண்ணீர் தந்து மகிழ்ந்திடுவேன் என்ற மாதிரி இந்த ஆன்சரை நம்ம எடுக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா, ஒரு குறித்த மாதத்தில் 1ஆம் திகதி வெள்ளிக்கிழமையாகும். கடைசி நாள் சனிக்கிழமையாகும். அம்மாதத்தில் எத்தனை நாட்கள் உண்டு என்று கேட்டிக்குது. அப்ப இதுக்கு நம்ம 1ஆம் திகதி வெள்ளிக்கிழமைன்னு சொன்னா 1, அடுத்தது 8, அடுத்தது 15, 1, 8, 15, 22, 29 இதெல்லாம் வந்து அதே நாள்ல வரப்போகுது. அப்ப கடைசி நாள் சனிக்கிழமைண்டா 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமைன்னு சொன்னா கடைசி அண்டை சனிக்கிழமை. அது அடுத்தண்டே. அப்படின்னு சொன்னா கடைசி அண்டை 30ஓட இந்த மாசம் முடியும். சரி, இது வெள்ளின்னு சொன்னா இங்கே சனிக்கிழமை. சனிக்கிழமை வந்து 30ஓட இது முடியும். கடைசி அண்டை ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா அது 31ஆம் தேதியா இருக்கு. ஆகவே விடை வந்து 1வதாக இருக்கு. அடுத்தது 6வது வினா. இங்கு இரு சம நீளமுள்ள கம்பிகள் உள்ளது. ஒவ்வொரு கம்பியையும் சம நீளமுள்ள துண்டுகள் கிடைக்குமாறு 6 இடங்களில் வெட்டி அத்துண்டுகள் இரு துண்டுகளை முனையுடன் முனை பொருத்தி 20 சென்டிமீட்டர் நீளமான கம்பி பெறப்பட்டது. எனின் காட்டப்பட்டுள்ள கம்பிகளில் ஒன்றின் நீளம் 2 கம்பி காட்டிக்கிறாங்க. இதுல ஒன்றின் நீளம் கேட்டிக்கிறாங்க. அப்ப இரு சம கம்பி இருக்குது. அதுல வந்து 6 இடங்கள்ல வெட்டுறாங்க. 2யும் வந்து 6 இடங்கள்ல. நமக்கு தெரியும் 6 இடங்கள்ல வெட்டினா துண்டு வாரது 7 துண்டு கிடைக்கும். இப்ப இதுல சொல்லப்படுது 2 முனைகளை பொருத்தி, அதாவது கிடைக்கிற 2 சின்ன துண்ட வந்து இந்த 2 துண்டையும் இது 2யும் ஒத்தடியா இணைச்சு அவங்க பொருத்தினா இதுல நீளம் வந்து இந்த அறையிலிருந்து இங்கிருந்து இந்த நீளம் வந்து 20 கிடைக்குமா. அப்ப 2 துண்டு தான் நாம பொருத்தி 20 எடுத்திருக்கோம்னு சொன்னா, அப்ப ஒரு துண்டு வந்து 10 துண்டா இருக்கு. 10 சென்டிமீட்டர் இருக்கும். அப்ப 1 10 இருக்கும்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே 6 துண்டு, அதாவது இங்க 1, 2, 3,
4, 5, 6. 6 வெட்டு வெட்டினா நமக்கு கிடைக்கிற துண்டுகள் 7 ஆக இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7 துண்டுகள் இருக்கும். அப்ப ஒரு துண்டு நாம 10ன்னு சொல்லி எடுத்துட்டோம். அப்ப இதுல நீளம் அதாவது 7 துண்டு கிடைச்சா 1 10 7க்கு வந்துட்டு 70 துண்டா 70 சென்டிமீட்டரா இருக்கும். ரைட். அடுத்தது குமார் ஒரு மைதானத்துக்கு சென்றது விமலின் அமலுக்கு முன்னர் எனினும் கண்ணனுக்கு பின்னர் ஆகும். மைதானத்துக்கு முதலில் சென்றது கண்ணன் அல்ல. கண்ணன் வந்து முதல்ல போகலையா? அவ்வாறெனின் குமார், கண்ணன், விமல், நிமல், அமல் ஆகிய 5 பேரிலும் மைதானத்துக்கு முதல்ல சென்றது யார் என்று கேட்டிருக்குது. அப்ப நீங்க வந்து இதுல எழுதி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா குமார் மைதானத்துக்கு சென்றது விமலிற்கும் அமலிற்கும் முன்னர். அப்ப குமார் போறாரு, விமல், அமல் இவர்களுக்கு முன்னர் தான் போறாரு. ஆனா கண்ணனுக்கு பிறகு போறாராம். அப்ப முதல்ல போறாரு கண்ணன், இவருக்கு பிறகு போறாரு யாருன்னு சொன்னா குமார். இது தரப்பட்டிருக்குது. அடுத்தது முதலில் சென்றது கண்ணன் அல்ல. அப்ப இந்த இவர் போய் ஆக மேலிருக்கிற இது வந்து கண்ணன் வந்து முதல்ல போகலையா அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த 5 பேர்ல யாரு முதல்ல போயிருக்காங்க. அப்ப நமக்கு எடுத்த டேட்டா படி ஆக மேல உள்ள ஆள் தான் கண்ணன். அவர் இல்லைன்னு சொன்னா அப்ப இதுல தரப்படாத ஆளாத்தான் இருப்பார். அப்ப இதுல தரப்படாத யாருன்னு சொன்னா இதுல நிமல் இருக்காருன்னு பார்த்தா இதுல நிமல் இல்லை. குமார் இருக்காரு, விமலும் இருக்காரு. இவ 2 பேரும் இருக்கிறார். அப்ப இதுல தரப்படாத ஆள் யாருன்னு சொன்னா நிமல். அப்ப நிமல் தான் முதலாவதாக இருக்கப்படுறார். ஆகவே நிமல் என்கிறவரு முதலாவதாக இருக்கப்படுறார். இவரு முதல் இல்லை என்று சொன்னா அப்ப இவர்தான் முதல். நிமல் தான் முதலாக இருக்கிறார். ரைட். அடுத்தது உருவில் காட்டப்பட்டுள்ள வட்டங்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்குது. அப்ப அந்த வட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல 1, இது 1, இது 2, இது 3, 4, 5, 6, 7 இது இந்த மாதிரி இந்த ஒன்று வருது. இப்படி வாரது 8 பெருசா ஒன்று வாரது 9. முதலாவது படியாக இருக்கு. ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா 9வது நெடுஞ்சாலை ஒன்றில் உள்ள மைல் கற்களுக்கிடையில் பேருந்து தரிப்பிடம் அமைக்க தீர்மானிக்கப்பட்டது. 2 கற்களுக்கிடையில் 3 பேருந்து தரிப்பிடம் அமைக்க வேண்டுமெனில் இப்ப இந்த 2 கல் இருக்குன்னு சொன்னா இதுக்கு இடையில 3 பேருந்து தரிப்பிடம் அமைக்க வேண்டும் எனின் 15 மைல்களுக்கு இடையில 15 மைல்களுக்கு இடையில அமைக்கப்படவிருக்கின்ற பேருந்து நிலையங்கள் எண்ணிக்கை. அதாவது 2க்கு இடையில 3 என்று சொல்லி சொன்னா நமக்கு தெரியும் 16 என்று வந்தா 16 அதாவது மைற்கல்லுக்கு இடையில உள்ள இடைவெளி 2க்கு இடையில ஒரு இடைவெளி இருக்குது. அப்படின்னு சொன்னா 16க்கும் இடையில உள்ள இடைவெளி 15 இடைவெளி. அப்ப 15 இடைவெளிய 15 ஒரு இடைவெளியில 3 என்று சொல்லி சொன்னா 15 நம்ம 3ஆல பிரிக்கணும்னு சொன்னா 15 3 45 என்று சொல்லி 3வது படியாக இருக்கு. ரைட். அடுத்தது பாப்போம் 10வது விழாவொன்றில் கலந்து கொண்டவர்களில் 5 பிரிச்சு 3 பங்கினர் மாமிச உணவையும் மீதி உணவை மரக்கறி உணவையும் உண்டனர். மீதி பேர் வந்து மரக்கறி உணவையும் உண்டனர். மரக்கறி உணவை உண்டவர்கள் எண்ணிக்கை 14 எனின் 14 பேர் எனின் பங்கு பற்றியவர்கள் எண்ணிக்கை யாதன்னு கேட்டீங்க. அப்ப இதுக்கு நம்ம லேசா செய்யலாம். எப்படின்னு சொல்லி சொன்னா இதை வந்து சாப்பாடை வந்துட்டு நம்ம 5ஆ பிரிச்சோம்னு சொன்னா 1 2 3 4 5 5ஆ பிரிச்சா 3 பங்கினர் மாமிச உணவு. இந்த 3ஐயும் வந்துட்டு மாமிச உணவு சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த 3 பங்கம் வந்து மாமிச உணவு. 2 பங்கினர் வந்து மரக்கறி உணவை தண்டிக்கிறாங்க. இந்த 2 பங்கும் வந்துட்டு 14 சொல்லப்படுது. அப்ப ஒரு பங்கு எவ்வளவுன்னு சொன்னா 7. எல்லாம் சேமா தான் பிரிச்சிருக்கிறோம்.
அப்ப எல்லாம் சேமா பிரிச்சா, சமனா பிரிச்சிருந்தா, இப்ப மொத்தம் 5 பங்கு இருக்குது. அப்ப 1 பங்கு 7ன்னு சொன்னா, 5 பங்கும் 7 7 5ஆல பிரிக்கணும்னு சொல்லி சொன்னா, 35ன்னு சொல்லி 2வது விடையாக வரும். அடுத்தது வந்து, ஒரு சதுர வடிவ காணியை சுற்றி கம்பங்கள் நடப்பட்டிருந்தன. அவற்றை ஒரு பக்கமிருந்து அவதானித்தபோது 20 கம்பங்கள் தென்பட்டதெனின், அங்கு நடப்பட்டுள்ள கம்பங்களின் எண்ணிக்கை யாதென்று கேட்டிருக்குது. அதாவது நமக்கு தெரியும் கம்பங்கள் இடைவெளி நம்ம படிக்கக்குள்ள, இங்கால சைட்ல பார்க்கக்குள்ள 20 இருந்தா, இங்கால சைட்ல இருக்கக்குள்ள 20 இருந்தா, சதுர மண்டத்தினால 4 பக்கமும் சமனா இருக்கும். ஆகவே 4 பக்கமும் 20, 20, 20 என்று சொல்லி போட்டு இருக்கும். ஆகவே 80. ஆனா 4 மூலையிலேயும் இருக்கிற பொதுவா இருக்கிறது. இங்கிருந்து பார்க்கக்குள்ளேயும் வாரது, இங்கிருந்து பார்க்கக்குள்ளேயும் வரும். அதேபோல இங்கிருந்து பார்க்கக்குள்ளேயும் இந்த தூண் பொதுவாக வரும். ஆகவே 4 மூலையிலேயும் இருக்கிறது வந்து 4 பொதுவானதாக இருக்கிறதுனால, இந்த 4 நாம கழிக்கணும். கழிச்சோம்னு சொல்லி சொன்னா 80ல 4 போனா 76 விடையாக வரும். ஆகவே 2வது விடை. அடுத்தது 12வது. ஒரு அணிவகுப்பில் மரியாதைக்காக 15 வரிசைகளில் மாணவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தனர். ஒரு வரிசையில 10 பேர் மாணவர்கள் காணப்பட்டனர். ஒரு வரிசையில 10 பேர் இருக்கிறாங்க. மொத்த வரிசை வந்துட்டு 15 வரிசை. அப்ப 15 10ஆல பெருக்கினா என்ன வரும்னுச்சுன்னா 150 மாணவர்கள் அந்த இதுல வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. ரைட். அடுத்தது 13வது. காலை 9:40 மணிக்கு கதிரின் நண்பன் சுவர் கடிகாரம் ஒன்றை தளவாடியில் பிடித்து தளவாடியில் திரியும் கடிகார நேரத்தை கூறுமாறு தனது மகனிடம் கேட்டான். எனவே மகன் இத்தனை மணி என்று கூறியிருப்பான். அதாவது இதுல வந்து கண்ணாடியில நீங்க பார்க்கக்குள்ள கண்ணாடியில என்ன மாதிரி விளங்கும்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது இதுல 9:40ன்னு சொன்னா நாம இதுக்கு கால்குலேட் பண்ண வேண்டியது 11:60ல இருந்து ஏன்னு சொன்னா 12 மணியிலிருந்து 12 மணிக்கு பதிலா நம்ம 11:60 என்ற இதிலிருந்து 9:40 கழிச்சோம்னு சொன்னா இது தளவாடியில வர பிம்பம் எப்படி வரும்னு சொல்லிட்டு லேசா காணலாம். அப்ப 60ல 40 போனா 20, 11ல 9 போனா 2. ஆகவே 2 மணி 20 நிமிடம் சொல்லி விட வரும். வேணுமெண்டா நீங்க இப்படி கேறி பார்க்கலாம். இதுல 9 மணி இத நீங்க கீறி பார்த்தீங்க சொன்னா, இதுல இது 12, இது 9, இது 6, இது வந்துட்டு 3. இங்க 1, 2, 4, 5, 7, 8, 10, 11. இப்ப என்னன்னு சொன்னா 9:40. அதாவது இப்படி வார கடிகாரம் நாம இதுல இது செய்யக்குள்ள இப்ப எப்படி இருக்கும்னு சொன்னா இங்க 12, 6, 9, 3, 1, 2. இதுக்கு நேர பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அரைக்கிறதுக்கு நேர இது வந்து 2 மணின்னு சொன்னா இப்படி வரும். அடுத்தது இதுக்கு நேர இப்படி வரும். ஆகவே கண்ணாடியில பார்க்கக்குள்ள இந்த மாதிரி விளங்கும். அப்ப இந்த மாதிரி விளங்கக்குள்ள 2 மணி 20 நிமிடம்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ரைட். 14வது வினா. 14வது வினா. ஒரு ஊரில் 8 நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் ஏனையோர்களின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து அட்டைகளை அனுப்புவது வழமை. எனவே ஆண்டில் அவர்களுக்குள் மொத்தமாக பரிமாறப்பட்ட வாழ்த்து அட்டைகள் எத்தனை என்று கேட்டிருக்குது. அப்ப எத்தனை பேருன்னு சொன்னா 8 பேரு. அப்ப 8 பேரு தங்களுக்குள்ள வாழ்த்து மடல் பரிமாறுறாங்கன்னு சொன்னா 8, 8க்கு முதல்ல இருக்கிற இலக்கம் 7. அத நாம பெருக்கினோம்னா சரி. கைலாகு செய்தான்னு சொன்னா, கை குலுக்கி கொண்டாங்கன்னு சொன்னா, இதை 2ஆல பிரிக்க வரும். கைலாகு இல்ல. இது வாழ்த்து மடல் மட்டும்தான். ஆகவே 7, 8, 56 என்ற 3வது விடை. 7, 8ஆல பெருக்கினா ஒரு ஆன்சர் வரும். இவ்வுருவில் காணப்படும் செங்கோணத்துடனான முக்கோணி எத்தனை?
செங்கோணத்துடனான முக்கோணி. இதுல உள்ள சும்மா முக்கோணிகள் எத்தனைன்னு சொல்லி கேட்டா இதுக்கு வந்து 10 சொல்லி வரும். ஆனா செங்கோணத்துடனான முக்கோணி என்று கேட்டா இதுல வந்து இப்படி ஒன்று வருகுது. இப்படி உண்டு. அதே இப்படி வாரதுண்டு. அடுத்தது இப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா இதுல செங்கோணத்துடனான வாரது. இது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தா இருக்கிறது உண்டு. அடுத்தது இத அழிக்கணும்னு சொல்லி சொன்னா இந்தா வாரது, இந்தா வாரது 2வது. அதே போல இத பார்த்தீங்கன்னு சொன்னா இத பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தா வாரது உண்டு 3வது. அடுத்தது இத அழிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா இந்தா ஒன்று வருது. ஆகவே 4வது. மொத்தமா எத்தனை வரும்னு சொன்னா 4 வரும். ஆனா இதுல செங்கோணத்துடனான முக்கோணி இல்லாம இதுல காணப்படுற முக்கோணிகள் எத்தனைன்னு கேட்டா இங்க வந்து 10 சொல்லி வரும். அடுத்தது அன்பு மோகனின் தந்தையாவார். குமார் அன்புவின் தம்பியாவார். கீதா மோகனின் ஒரே தங்கையாவாள். கீதாவும் குமாரும் சந்திக்கும் போது கீதா என்ன உறவு முறையை கூறிக்கொண்டு பேசுவார். குமாரிடம் பேசுவார்னு கேட்டிருக்கு. இது உறவு முறை. அப்ப நாம என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா அந்த உறவு முறைக்கான வரிப்படத்துல நாம கீறினோம்னா இலகுவாக மதிக்கலாம். அன்பு மோகனின் தந்தையாவார். அப்ப மோகன்ட மோகன்ட தந்தை தான் வந்து அன்பு. மோகனின் தந்தை அன்பு. சரி. குமார் அன்புவின் தம்பி. இந்த அன்புட தம்பி என்ற ஒரே சகோதரங்கள் நாம இங்கால குறிப்போம். அப்ப குமார் வந்து தம்பி. ரைட். அடுத்தது கீதா மோகனின் ஒரே தங்க. இந்த மோகன்ட கீதா வந்து தங்கை. அடுத்தது கீதாவும் குமாரும் சந்திக்கும் போது கீதாவும் குமாரும் சந்திக்கும் போது என்ன உறவு முறை கூறிக்கொண்டு குமாரிடம் பேசுவார். அப்ப இது அன்புட மகன் மோகன். அதே போல மகள் கீதா. அப்ப அன்புட ஆணும் பெண்ணும் மகனும் மகளும் இருக்கிறாங்க. அப்ப இந்த கீதா வந்து அன்பு அப்பான்னு கூப்பிடுவாரு. அப்பாட தம்பியை யாருன்னு கூப்பிடுவாங்கடா சித்தப்பான்னு கூப்பிடுவாங்க. ஆகவே விட என்ன வருமண்டா சித்தப்பா. 17வது வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண் யாது? இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 44 இங்க 9. அப்ப 49ல இருந்து இந்த 35 கழிச்சு பாருங்க. கழிச்சீங்கன்னு சொன்னா இங்க வந்து 4 இங்க 1 நடுவுக்கு வாரது 14 வருது. அதே போல 68ல இருந்து 52 கழிச்சா 8ல 2 போனா 6 அதுல 1 இந்த 16 வருது. அப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா இங்க 34ல இருந்து இந்த 29 கழிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா 34ல இருந்து 29 கழிச்சீங்கன்னு சொன்னா 4ல போகாது 14 14லயும் 5 இங்கள 2ல 2 போனா 0. ஆகவே விட என்ன வரும்னு சொன்னா 5 என்று சொல்லி 2வது விட வரும். அடுத்தது 18வது 2000ஆம் ஆண்டு என்பது 20ஆம் நூற்றாண்டின் 10ஆம் தசாப்தம் 21ஆம் நூற்றாண்டின் 1ஆம் தசாப்தம் 19ஆம் நூற்றாண்டின் 1ஆம் தசாப்தம். இப்ப இது வந்து நமக்கு தெரியும் 20ஆம் நூற்றாண்டின் 10ஆம் தசாப்தம் என்கிறதான் சரியான விடையாக இருக்கும். ரைட். அடுத்தது 19வது அருகில் நிலட்டப்பட்டுள்ள பகுதியின் பெருமானம் 6. இந்த நிலட்டப்பட்டிருக்கிற பெருமானம் வந்து இதர பெருமானம் 6 என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. இதர பெருமானம் 6.
அப்ப இது 6ன்னு சொன்னா, இது 3ம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்ப இதுவும் 6, இதுவும் 6. அப்ப பாதி சைட் 18. எப்படி 18? 3யும் கூட்டினா 18. அப்ப 3ம் 18ண்டா, இங்கால சைட்டும் 18. அப்ப ஒரு முழு வட்டம் எத்தனையா வருமண்டா? 18ம் 18ம் 36. அப்ப இந்த வட்டம் எத்தனைன்னு சொன்னா 36. இப்ப இந்த வட்டம் எத்தனைண்டா 36. இது பாதி வட்டம். பாதி வட்டம் எத்தனைக்கும் விட்டா 18. அப்ப 36 36 72 72 18 90 சொல்லி 2வது படியாக வரும். அடுத்த வினா. மாணவன் ஒருவன் புத்தகத்தை 155ஆம் பக்கத்திலிருந்து 199ஆம் பக்கம் வரை வாசித்தான். அவன் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கை யாது? இது லேசா காணுவோம். எப்படின்னு சொன்னா, கடைசியில இருந்து முன்னுக்குள்ளத கழிச்சு போட்டு அதோட ஒண்ட கூட்டி நம்ம சொன்னா விட வரும். ஆகவே 199ல இருந்து 155 கழிச்சோம்னு சொன்னா இங்க 4 இங்க 4 0. அதோட நம்ம ஒண்ட கூட்டி நம்ம சொன்னா 45 சொல்லி வரும். ஏன் ஒண்ட கூட்டுறேன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு 4ல இருந்து 6 வரை எத்தனை நம்பர் இருக்குன்னு சொன்னா, நீங்க சொல்லுவீங்க 6ல இருந்து 4 கழிச்சா 2 தானே. 2 இல்ல 3 இப்படி வந்தண்டா 4, 5, 6 ஆகவே 3 வருது. அதத்தான் சொல்றேன். கூடினத்துல இருந்து குறைஞ்சதை கழிச்சு போட்டு அதோட நீங்க ஒண்ட கூட்டுங்க, விட வரும். ரைட். அப்ப இதுக்கு விட வந்து இதுல 44 அதோட சேர்த்தா 45 வரும். கீழுள்ள உருவை ஒன்றன் மீது ஒன்று வைக்கும்போது தென்படுவது. ஒன்றுக்கு மேல ஒன்றை வைக்கக்குள்ள எது தோன்றும் சொன்னா, இதை கொண்டு வந்து இதை அப்படியே வைக்கணும்னு சொன்னா, இப்ப இந்த அரைக்கிற நடுவுக்கு மறைந்து போட்டிக்குது. இது வராது. இதை பார்த்தோம்னு சொன்னா, இந்த தொங்கல்ல வார இந்த கோடு இங்க வர இல்லை. அப்ப இதுவும் வராது. அடுத்தது பொருத்தமானது 3வது. 22 திரு கிஷோர், திரு, அன்பு, ரூபன் ஆகிய 1, 2, 3, 4 ஆகிய 4 மாணவர்கள் ஆசிரியர் 3வரை தெரிவு செய்ய வேண்டும். ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட எத்தனை விதங்கள்ல மாணவர்களை தெரிவு செய்யலாம்? அதாவது இது தெரிவு செய்தல் வினா சம்பந்தப்பட்டது. எப்படின்னு சொன்னா 4 பேர்ல 3 பேரை தெரிவு செய்யணும். அப்ப 4 பேர்ல 3 பேரை தெரிவு செய்யணும். அப்ப 4 பேருக்கு 3 செஞ்சா 4 அங்கால 3, 2 எப்படி போட்டேன்னு சொன்னா இது 3 வந்தா 3 தானம் எங்க எழுதுறோம். அடுத்தது இது 3. அப்ப 3ல இருந்து 3, 2, 1. அப்ப என்ன ஆன்சர் எடுக்கலாம்டா? இதையும் இதையும் வெட்டுவோம், இதையும் இதையும் வெட்டுவோம். ஆகவே 4க்கு கீழே 1 சமன் 4. இது ஃபார்மட்ல நாம எடுக்கிறது. அதாவது விடை என்னன்னு சொன்னா 4. ரைட். இதை மெனுவல்ல நாம பார்த்தோம்னு சொன்னா எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தா கிஷோ, திரு, அடுத்தது அன்பு, ரூபன் 4 பேர் இருக்கிறாங்க. இப்ப 4 பேரையும் எப்படி தெரிவு செய்யலாம் சொன்னா, ஃபர்ஸ்டுக்கு முதலாவது வி கிஷு, திரு, அன்பு. 2வது வி எப்படின்னு சொன்னா இவங்க 3 பேரையும், அடுத்தது இவங்க 3 பேரையும். அப்ப திரு, அன்பு, ரூபன். 3வது வி இவங்க 2 பேரும் இவரும். கிஷு, திரு, ரூபன். 4வது வி என்னன்னு சொன்னா இவங்க 2 பேரும் இதுவும் எடுத்துட்டோம். அடுத்தது இவங்க 2 பேரும் கிஷோ ஒரு தரம் தான் கிஷோ வந்திருக்கிறார். அப்ப 3வது தரம் கிஷோ. ரைட். அடுத்தது தி 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 வந்துட்டார் 2 தரம். அடுத்தது ஆனா 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 ஆனா. ரைட். அடுத்தது வந்து ஆ ரூனா. அப்ப கிஷோ இவங்க 3 பேர். இதுவும் இவங்களும். இப்படி 4 விதத்துல தான் தெரிவு செய்யலாம். ஆகவே விட வந்து இத பார்த்தீங்கன்னு சொன்னா கிஷோ வந்து இதுல 3 தரம் வந்திருக்குது. திரு 3 தரம் வந்திருக்குது. அடுத்தது அருண் வந்துட்டு 1, 2, 3 தரம் வந்திருக்குது. ரூபன் வந்துட்டு 1, 2, 3 3 3 3 தரம் வந்திருக்கு. ரைட். அடுத்தது 23வது.
உள்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றுல உள்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றுல 3 சிவப்பு நிற பீனிகளும் 3 பச்சை நிற பீனிகளும் 3 நீல நிற பீனிகளும் 3 கருப்பு நிற பீனிகளும். அப்ப சிவப்பு 3, பச்சை 3, நீலம் 3, கருப்பு 3. இப்படி இது இருக்குது. இதுல உள்ளே பார்க்காம எடுக்கக்குள்ள ஒரே நிறத்துல 2 எடுக்கணும். அப்ப இது ஏற்கனவே நாம படிச்சிருப்போம். எப்படி பார்க்கிறேன்னு சொன்னா, ஒன்று, 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 ஒன்று. இங்க ஒரே நிறத்துல 2 வேணும்னு சொன்னா, இதுல 2 ரைட். இப்ப இங்க வந்து 2 வந்துட்டு. ஆகவே 1, 2, 3, 4, 5 தடவைகள்ல நாம எடுக்கலாம். ரைட். இது வந்து ஒரே நிறத்துல 3 எடுக்கணும் அப்படின்னு கேள்வி வந்திருந்தா, எப்படி பார்க்கணும்டா, இந்த லெவல்ல 1, 2, 3 வந்திருக்கணும். அது எப்படி போறோம்டா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இங்க வந்து 3 வந்துட்டு. இங்க வந்து 3 வந்துட்டு. ஆகவே இது எண்ணிங்கண்டா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, இது 9 என்று சொல்லி ஆன்சர் வரும். ஆனா நமக்கு கேட்டது என்னன்னு சொன்னா 2 கேட்டிருக்குது. அப்ப 2 நிறங்கள்ல இது 2 வந்துட்டு, இது 3 சேர்த்து 5. 5வது தடவையில. ரைட். 24வது. அன்புவிடம் சில பந்துகள் இருந்தன. அவற்றில் 22 தவிர ரைட். இதுல 22 தவிர ஏனையவை கருப்பு. அப்ப இதுல சொல்லப்படுற நம்பர்கள் எல்லாம் இந்த மாதிரி வினா வரக்குள்ள தவிர தவிரண்டு வரக்குள்ள சொல்லப்படுற நம்பர்கள் எல்லாம் கூட்டி போட்டு 4 நிறங்கள்ல சொல்லியிருந்தா அதை நீங்க 3ஆல பிரிக்கணும். 5 நிறங்கள்ல சொல்லியிருந்தா அதை நீங்க 4ஆல பிரிக்கணும். 3 நிறங்கள்ல சொல்லியிருந்தா நீங்க அதை 2ஆல பிரிக்கணும். அதை அடுத்தீங்கன்னு சொன்னா இலகுவா லேசா செய்யலாம். அப்ப இதுல தரப்பட்டது 22 தவிர ஏனையவை கருப்பு. அப்ப 22 வந்திருக்குது. அடுத்தது வந்து 18 தவிர ஏனைய நீளம் 18. அடுத்தது 10 தவிர ஏனையவை பச்சை 10. அடுத்தது 19 தவிர ஏனையவை மஞ்சள். ரைட். வேற என்ன இருக்கான்னு சொல்லி பார்த்தா வேற இல்ல. ஆகவே 1, 2, 3, 4 4 தரப்பட்டிருக்கு. ஆகவே பிரிக்கணும் 3ஆல. ரைட். எத்தனத்தை பிரிக்கிறேன்னு சொன்னா இதுல கூட்டுத்தொகையை பிரிக்கிறேன். ரைட். இங்க பாத்தீங்க சொன்னா 10 இல்ல 16. இங்க வந்து 16 தவிர. ரைட். இப்ப பாப்போம். 8, 8 2 10, 10ம் 15ம் 25, 2 மிச்சம், 2 2 4, 4 3 7. அப்ப 75 1, 2, 3, 4 தரப்பட்ட 3ஆல பிரிக்கணும். 3ஆல பிரிச்சோம்னு சொன்னா, இங்க 2 முறை இதுல 2 6, 1 மீதி 15லயும் 3 15. ஆகவே எத்தனை நிறம் இருக்குன்னு சொன்னா 25 நிறங்கள் இருக்கு. விட வந்து 25ன்னு சொல்லி வரும். இதை நாம எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம் என்று சொன்னா, இதை பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது சொல்லப்படுறது 22 தவிர ஏனையவை கருப்பு. அப்ப நீங்க 25ல இருந்து இந்த 22 கழிச்சீங்கன்னு சொன்னா கருப்பு நிறம் வந்து 3. அடுத்தது இந்த 25ல இருந்து இந்த 18 கழிச்சீங்கன்னு சொன்னா 7 நிறம் வந்து நீலம். அடுத்தது இந்த 25ல இருந்து இந்த 16 கழிச்சீங்கன்னு சொன்னா 9 நிறம் வந்து பச்சை. அடுத்தது இந்த 25ல இருந்து 19 கழிச்சீங்கன்னு சொன்னா 6 6 வந்து சொல்லப்படுறது மஞ்சள். இப்ப எல்லாத்தையும் கூட்டி பாருங்க 25 வரும். 9ம் 6ம் 15, 15ம் 10ம் 25. ஆகவே இதுல தவிர தவிர சொல்லக்குள்ள எத்தனை தரப்படுறாங்களோ அவ்வளோத்தையும் கூட்டி போட்டு 4 தரப்பட்டா நீங்க 3ஆல பிரிங்க. ரைட். அடுத்து 25வது பார்ப்போம். அடுத்து வரும் 5 எண்களின் கூட்டுத்தொகை 150. இதன்படி நடுவில் வார இலக்கம் யாது என்று கேட்டிருக்கிறது. அதாவது 150 நீங்க 5ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா நடுவுக்கு வரதான் அது. 150 5ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா 5 3 15 0 அடங்காது 0. ஆகவே நடுவுக்கு வாரது தான் இது. அடுத்து வரும் என்று சொல்லி படுறதுனால நீங்க என்ன செய்யலாம் சொன்னா இப்ப இப்படி கூட்டி பார்க்கலாம் 30.
இங்க 30, இங்க 30. சராசரி 30 தானே? ரைட். இப்ப அடுத்தடுத்து வாரது. அப்ப இதுக்கு நாம என்ன செய்யும்? ஏன்டா, இதுல 2 தூக்கி கொண்டு போய் இதுக்கு போடுவோம். அப்ப இது 2 கழிச்சோம்டா 28. இதுல 1 இதுக்கு போடுவோம். அப்ப கழிச்சோம்னு சொன்னா 29 இதுக்கு வந்து 31. இப்ப எல்லாத்தையும் நீங்க கூட்டி பாருங்க. என்ன வரும்னு சொன்னா 150 வரும். 8, 2 10, 10 10 20, 2 மீதி. 4, 6, 6 3 3 9, 6 3 15, 150 வரும். ஆகவே 150 5ஆல பிரிச்சா நடுவுக்கு வாரதுதான் வாரது நடுவுக்கு வரும். ஆகவே விட வந்து 30 முதலாவது விடை. அடுத்தது 26வது. இன்னும் 4 வருடங்களில் கிஷோ, திரு, அன்பு மூவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை 60. இன்னும் 4 வருஷத்துல 60. கிஷோ, திரு, கிஷோ, திரு, அன்பு. மூன்று பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேர்ல இன்னும் 4 வருடங்கள்ல இவர்கள்ற வயசு வந்து கூட்டுத்தொகை 60. 4 வருடங்களில் கூட்டுத்தொகை வந்து 60. இன்னும் 6 வருடங்கள்ல இன்னும் 6 வருடங்கள்லன்னு சொல்லக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே 4 வந்துட்டு அப்ப இன்னும் 2 வருடம் சேர்த்தீங்கன்னு சொன்னா இவருக்கு 2 இவருக்கு 2 இவருக்கு 2 அப்ப 6 வருஷத்துக்கு கூட்டினீங்கன்னு சொன்னா 2 4 6 6 வருஷத்துக்கு கூட்டினீங்கன்னு சொன்னா 66 விடையாக வரும். இது விளங்காதாக்கள் இப்படி பார்க்கலாம். இன்னும் 4 வருஷத்துல 60 என்று சொன்னா அப்ப தற்போது என்ன? தற்போது என்னன்னு சொன்னா அப்ப நீங்க என்ன செய்யணும்? இன்னும் 4 வருஷம்டா இவருக்கு 4 வருஷம், இவருக்கு 4 வருஷம், இவருக்கு 4 வருஷம். அப்ப மொத்தமா 12 வருஷத்த கழிச்சீங்கன்னு சொன்னா 12 வருஷத்த கழிச்சீங்கன்னா 48. அப்ப இப்ப இருக்கிற 3 பேரையும் 48. அப்ப 3 பேருக்கும் வந்து 3 பேரு இப்ப இருக்கிறதும் வந்து இவரு, 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 இவரு 3 பேரையும் இப்ப இருக்கிற 48 கூட்டினா இன்னும் 4 வருஷத்துல 60 வருது. அப்ப 12 தானே? 12 நீங்க கூட்டினா 60 வரும். இப்ப கேட்டது இன்னும் 6 வருஷத்துல கேட்டிக்குது. அப்ப 6ன்னு சொன்னா இவருக்கு 6, இவருக்கு 6, இவருக்கு 6. அப்ப 6 3 18 கூட்டணும். 18 கூட்டினீங்கன்னா 8 8 16 1 மிச்சம் 6. அப்ப 66 என்கிறது சரியாக வரும். இது என்னதுன்னு கேட்டா இது தற்போது. இப்ப அவங்களோட வயசு. இன்னும் 6 வருஷத்துல சொன்னா 6 6 6 மொத்தம் 18 கூட்டினீங்கன்னா 66 வருது. ஆகவே விட 26வதுக்கு 66. 27வது விழா ஒன்றில் சிவப்பை விட 3 மடங்கு நீலம். ரைட். இந்த கேள்விக்கு என்ன செய்யும் சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வாசிக்கணும். வாசிச்சதுக்கு பின்னால அதுல உள்ள நிறங்கள நாம குறிக்கணும். அப்ப இதுல வாசிச்சோம்னு சொன்னா சிவப்பு உள்ள சிவப்பை விட 3 மடங்கு நீலம் இருக்குது. நீல மின்குமிழ்கள் நீல நிறத்தை விட 4 குறைவாக பச்சை மின்குமிழ்களும், பச்சை நிறத்தை விட 5க்கு அதிகமாக ஊதா நிறமும், நீல நிறத்தின் சரிபாதி மஞ்சள் நிறமும் இருக்கின்றது. ஒளிர்ந்தன. அங்கு நீல நிற மின்குமிழ்கள் எண்ணிக்கை 12. எனின் மொத்தமாக ஒளிர்ந்தது என்னன்னு கேட்டீங்க. அப்ப இத பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல சிவப்பு, அடுத்தது சொல்லப்படுறது நீலம், அடுத்தது சொல்லப்படுறது பச்சை, அடுத்தது சொல்லப்படுவது ஊதா, அடுத்தது மஞ்சள் என்று 5 நிறங்கள் இங்க சொல்லப்படுது. அப்ப இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம போட்டோம்னு சொன்னோம். சிவப்பை விட 3 மடங்கு நீலம். அப்ப சிவப்பு எத்தனைன்னு தெரியா 3 மடங்கு நீலம் என்று சொல்லப்படுது. ரைட். அப்ப இது வரக்குள்ள கடைசியில இந்த மாதிரி வினா வரக்குள்ள ஏதோ ஒரு தரவு தந்திருந்தாங்கன்னா அந்த தரவை ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம குறிக்கணும். இதுல நீல நிற மின்குமிழ்கள் 12ன்னு சொல்லி கடைசியில தாராங்க. அப்ப நீலத்தை நம்ம 12ன்னு குறிச்சோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அதை நம்ம குறிச்சிடணும். அதை குறிச்சு போட்டு திருப்பி கேள்வி வாய்ச்சோம்ட்டா சிவப்பை விட 3 மடங்கு நீல நிற மின்குமிழ்கள். அப்ப
நீளம் 12 தந்துட்டாங்க. அப்ப இது வந்து சிவப்பு 3 மடங்கு தான் இதாம். அப்ப இது 1 மடங்கு தானே. அப்ப 1 மடங்கு எத்தனை அரிக்கும் மேடம்? 4 அரிக்கும். இது 4 இருந்தா இது 3 மடங்கு 4 3 12. ஆகவே இது சரி. ரைட். அங்கால நீல நிறத்தை விட 4 குறைவாக பச்சை. ஏற்கனவே 12 இருக்குது. இதுல 4 குறைச்சோம்னு சொன்னா 8 பச்சை. ரைட். அடுத்தது பச்சை நிற மின்குமிழை விட 5 அதிகமாக ஊதா. பச்சை 8 இருக்குது. 8 விட 5 கூட. அப்ப 8 5 13 ஊதாவாக இருக்கப்படுது. அடுத்தது நீலத்தின் சரிபாதி மஞ்சள். இதுல சரிபாதி மஞ்சள். இதுல 12 அரைவாசி 6. அப்ப இங்க இருக்கிற மொத்தத்தை பாத்தீங்கன்னா 12 16 16 24 24 24 13 7 3 இங்க 6ஐயும் கூட்டினோம்டா 43 வரும். உள்ள நிறங்கள் வந்த எண்ணிக்கை 43. முதலாவது விடை. 28வது பார்ப்போம். 28வது ஒரு கூட்டத்தில் பெண்கள் மட்டும் இருந்தனர். அதில் ஒரு பெண்ணின் இரு பிள்ளைகளும் இன்னொரு பெண்ணின் 4 பிள்ளைகளும் இருந்தனர். அக்கூட்டத்தில் இருந்திருக்கக்கூடிய பெண்களில் மிக கூடிய குறைவான எண்ணிக்கை யாதுன்னு கேட்டி. அப்ப பாருங்க, பெண்கள் மட்டும்தான் இருந்தனர். அதுல ஒரு பெண்ணின் 2 பிள்ளைகள். அப்ப ஒரு பெண் இருந்தா அவட 2 பெண் பிள்ளைகள். 2 பெண் பிள்ளைகள். இன்னொரு பெண்ணின் 4 பெண்களும் 4 பிள்ளைகளும் இருந்தனர். இன்னொரு பெண்ட 4. அப்ப இவை எடுத்தோம்னு சொன்னா இவட 4 பேர். 1 2 3 4. ரைட். இப்ப இதுவும் வந்து பெண் பிள்ளைகளா இருந்தா மிக கூடிய அந்த கூட்டத்தில் இருந்திருக்கக்கூடிய பெண்களின் மிக குறைந்த எண்ணிக்கை எப்படி வரும்னு சொன்னா இங்க 1 2 3 4 5 6 7. ஆகவே 7 தான் வந்து இது பெண்கள்ற குறைந்த எண்ணிக்கையாக இருக்கு. 28வதுக்கு 2வது. 29வது பார்ப்போம். 29வது வியாபாரி ஒருவர் 4 ஆப்பிள்களை 120 ரூபாவுக்கு வாங்கி 3 ஆப்பிள்களை 120 ரூபாவுக்கு விற்றார். அவர் நாளொன்றில் ஆப்பிள்களை விற்றதனால் 600 ரூபாய் இலாபம் பெற்றிருந்தால் அவர் அன்றைய நாளில் விற்ற ஆப்பிள்களின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டி. அப்ப ஏதாவது பாத்தீங்கன்னு சொன்னா 4 ஆப்பிளை வாங்குறாரு 120 ரூபாய்க்கு அப்படின்னு சொன்னா 1 வாங்கியிருக்காரு 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்படித்தானே 4 30 ரூபா. படி 4 12 120 ரூபாய்க்கு வாங்கினாருண்டா 1 வாங்கியிருக்காரு 30 ரூபாய்க்கு. இப்ப 3 விற்காரு எவ்வளவுக்குன்னு சொன்னா 120 ரூபாய்க்கு 3 விற்காரு. அப்ப 1 விற்காரு 40 ரூபாய்க்கு விற்காரு. அதாவது 1 30 ரூபாய்க்கு வாங்கி 1 40 ரூபாய்க்கு விற்காரு. அப்படின்னு சொன்னா 1 விற்கிறதால 10 ரூபா லாபம். 1 விற்கிறதால 10 ரூபா லாபம். அப்ப 10 விற்கிறதால 100 ரூபா லாபம். 20 விற்கிறதால 200 ரூபா லாபம். 30 விற்கிறதால 300 ரூபா லாபம். 40 விற்கிறதால 400 ரூபா லாபம். 50 விற்கிறதால 500 ரூபா லாபம். ஆகவே 60 விற்கிறதால அவருக்கு 600 ரூபா லாபமா கிடைக்கும். அப்ப விடை என்ன வரும்னு சொன்னா 60 என்றது விடையாக வரும். 30வது வேலை ஒன்றை செய்வதற்கு 3 மனிதர்களுக்கு 4 நாட்கள் 3 மனிதர்களுக்கு 6 நாட்கள் எடுத்ததெண்டா இப்ப 2 மனிதர்கள் வேலை செய்யறதுக்கு அப்ப 2ஆல பிரிச்சோம்னு சொல்லி சொன்னா இதை வந்து இதுல வெட்டினோம்டா இதுல 3 அப்ப 3 9 என்று சொல்லி ஆன்சர் வரும். ஆகவே விட வந்து 9. ஒரு கம்பி துண்டை இது மடிக்கப்பட்டு 2ஆக மடித்து ஒரு கம்பி துண்டை 2ஆக மடித்து 23 துண்டுகளாக வெட்டப்பட்டது. கம்பி துண்டு வெட்டப்பட்ட தடவைகளின் எண்ணிக்கை
கம்பி துண்டு வெட்டப்பட்ட தடவைகள் எண்ணிக்கை. இப்போ ஒரு கம்பியை நீங்க இப்படி மடிச்சு 22 துண்டா வெட்டுறீங்க. ஏண்டா 23 துண்டாக வெட்டுறீங்க. அப்ப நாம பார்ப்போம். இதுல ஒரு தரம் வெட்டுறேன். அப்ப 2 கிடைக்குது. இதுல 2 கிடைக்குது. இங்க 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22 இதோண்ட சேர்த்து தனியொண்டு 23. சரிதானே? இது தனியொண்டு இருக்குது 23. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22 இந்த 23. அப்ப நீங்க எத்தனை வெட்டுறீங்கன்னு பார்த்தா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 வெட்டுறீங்க. அதை விட என்னண்டா 2வது 11 வெட்டு. 32வது ரூபா 300 கொடுத்து பருப்பு 1 கிலோ வாங்கலாம். அல்லது 2 கிலோ சீனி வாங்கலாம். அப்ப 1 கிலோ பருப்பு எவ்வளவுன்னு சொன்னா 300 ரூபாய். 1 கிலோ பருப்பு வந்து 300 ரூபாய். அல்லது 2 கிலோ சீனி. அப்ப 1 கிலோ சீனி எவ்வளவுன்னு சொன்னா 150 ரூபாய். இது தெரிஞ்சிருக்கு. இது 300 ரூபாய்க்கு வந்து 2 கிலோ சீனி வாங்கலாமண்டா 1 கிலோ வாங்குற அளவு வந்து 150 ரூபாய். அதன்படி கேட்கப்பட்டது 500 கிராம் பருப்பு. 1 கிலோ 300 ரூபாண்டா 500 கிராம் வந்து 150 ரூபாய். பருப்பு வாங்குவதற்கும் 500 கிராம் சீனி 1 கிலோ வந்து 150 ரூபாண்டா 500 கிராம் அதுல அரைவாசி 75 ரூபாய் வரைக்கும். ரைட் 75. இப்ப ரெண்டையும் வாங்குறதுக்கு எவ்வளவு வேணுமெண்டா நீங்க கூட்டினீங்களா 225 ரூபாய் என்று சொல்லி வரும். ஆகவே அந்த விடை வந்து 3வது விடையாக இருக்கு. ரைட் 33வது பார்ப்போம். 33வது பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து காட்டப்பட்டுள்ள இலக்கு 3க்கு எதிரே உள்ள விடை 3 இலக்கத்துக்கு. அப்ப நமக்கு தெரியும் 2 இலக்கங்கள் தரப்பட்டிக்கு தாயக்கட்ட வரக்குள்ள ஃபர்ஸ்ட்க்கு 2 இலக்கங்கள் 2 நம்பர் பொதுவானது இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு பிறகுதான் வந்து 1 இருக்கிறான்னு பார்க்கணும். அப்படியும் இல்லைன்னு சொன்னா கூட்டுத்தொகை வந்து 7ஆக இருக்கணும். அப்ப இதை பார்த்தோம்னு சொன்னா 2 இலக்கங்கள் இருக்காண்டா 1, 3 இந்த 1, 3 அதே போல இங்கேயும் 1, 3 ஆகவே 5க்கு 4 எதிர்ப்பக்கமா இருக்கு. 5க்கு 4 எதிர்ப்பக்கம். வேற எங்க இருக்கலாம்னு சொல்லி அடுத்து பார்த்தோம்டா இப்ப 5ம் 3ம் 3ம் 5 இங்க 3ம் 5 இருக்குது. அப்ப இங்கேயும் 5 3 இங்கேயும் 5 3. அப்ப இதுக்கு எதிர்ப்பக்கம் என்னடா இதுல உள்ளது 1க்கு 6 1க்கு 6. ஆகவே இங்க 1 வந்திருக்குது 2 காண இல்ல. ரைட் 3ஐயும் காண இல்ல. அப்ப 2க்கு 3 எதிர்ப்பக்கம் 4 இருக்குது 5 இருக்குது அடுத்தது 6 இருக்குது. அப்ப 2க்கு எதிர்ப்பக்கம் 3 3க்கு எதிர்ப்பக்கம் 2. அவை விட என்ன வரும்னு சொன்னா முதலாவது விடையாக இருக்கு. 34வது ஒரு காணியில கமுகு தென்னை அகத்தி என அதே ஒழுங்கில் மரங்கள் நடப்பட்டன. இதுல 21வது நின்ற கன்றும் 28வது நின்ற கன்றும் காய்ந்து விட்டன எனின் காய்ந்த கன்றுகள் முறையே. இப்ப 21வது இருக்குது 21வதாக நின்றதும் 28வதாக நின்றதும் தான் இப்ப நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா 21வது நின்றது. அப்ப 21 நீங்க 7ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா சாரி 3 நிக்குது 1 2 3 3 இருந்தா நீங்க 3ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா விட 7 வரும். 7 3 21 மீதி இல்ல. மீதி இல்லாட்டினடா கடைசி நிறம். கடைசிட்ட 3 பேர் இருந்தா 3வது ஆள் அப்படின்னு சொன்னா 3 பேர் இருந்தா 3வது ஆள். அப்ப இவர் வந்துட்டு அகத்தி. கடை 21 இருந்தது வந்து அகத்தி. இதுல முதலாவது விட அகத்தி வந்திருக்குது. அடுத்தது 28வது 28 நீங்க 3ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா 3ஆல பிரிச்சா 9 3 27 1 மீதி இருக்கு. அப்ப 1 மீதி வந்தா இதுல முதலாவது நிறம் கமுகண்டு வரும். அப்ப 2வது வாரது கமுகண்டு வரும். ஆகவே இந்த அரைக்கிறதான் சரியான விட முதலாவது விட. 34வதுக்கு
ஒன்றுங்கிற ஆன்சர் சரியான ஆன்சர். 35வது மரங்களை வெட்டி வீதியில் அகலமாக்குவதால் எதிர்காலத்தில் நிகழக்கூடிய ஒன்று. என்ன எதிர்காலத்தில் நடக்கும்னு சொன்னா மழை இல்லாத வறட்சி ஏற்படும் என்கிறது சரியான விட. மழை வீழ்ச்சி கூடி வெள்ளப்பெருக்கு வரும்ங்கிறது வீதி அகலமாக்குறதுனால மரங்களை வெட்ட வேண்டி வரும். மரங்களை வெட்டுறதுனால வறட்சி ஏற்படும் என்று படிச்சிருப்போம். அப்ப இது பொருத்தம் இல்லை. வீதி அகலமாகிறது அது இப்ப நடக்கிறது. கேட்டது எதிர்காலத்துல. எதிர்காலம் நமக்கு வறட்சியை உண்டு பண்ணும் என்கிற முதலாவது விடையா இருக்கு. அடுத்தது இதை பாத்தீங்கன்னு சொன்னா கோலத்தை அவதானித்து அடுத்து வரும் எழுத்துக்களுக்கு தெரிவு செய்யுங்க. இப்ப இதுக்கு இப்படி ஆங்கில எழுத்துக்கள் தரப்பட்ட நீங்க கட்டாயம் சொன்னா ஏபிசி ஃபுல்லா எழுதுங்க. ஏபிசி டி ஏபிசி டிஇ எஃப் ஜி ஹெச் ஐ ஜி கே எல் எம் என் ஓ டி கியூ ஆர் எஸ் டி யு பி டபிள்யூ எக்ஸ் ஒய் செட் அண்ட் 26 எழுத்தையும் நான் எழுதியிருக்கிறேன். இப்ப இஎஃப்ஜிஹெச் இஎஃப்ஜிஹெச் தான் இருக்குது. அடுத்தது ஜேகேஎல்எம் ஜேகேஎல்எம். அடுத்தது ஓபிக்யூஆர் ஓபிக்யூஆர். அடுத்தது என்னவி. இப்ப இதை பார்த்தீங்க சொன்னா இதுல 4 இலக்கம் தாண்டி ஒன்றை மிஸ் பண்றாங்க. மிஸ் பண்ணி போட்டு திருப்பி 4 இலக்கம் அதை தாண்டி ஒன்றை மிஸ் பண்றாங்க. மிஸ் பண்ணிட்டு அடுத்தது 4. அப்ப இது மிஸ் பண்ணினா இந்த 4ம் வரும். அப்ப TUVW என்றது வரும். ஆகவே 2வது விட வரும். 37வது இதுக்கு இதுவும் அதே மாதிரி உள்ள தரப்பட்டிருக்குது. வியாபார நிலையம் ஒன்றில் 481 ரூபாய் 50% பெறுமதியான பொருள் ஒன்றின் விலை சுட்டியாக DHEZ என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப IFGZZ என குறிப்பிடப்பட்டா இப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யலாம் சொன்னா 481.50 இதுக்கு என்ன போட்டிக்கிறாங்க DH. அடுத்தது AEZ. அப்ப இதுக்கு இது என்றா டிக்கு 4 ஹெச்சுக்கு 8 ஏக்கு 1. அப்ப நீங்க யோசிக்கணும் ஏக்கு 1 வந்திருக்கு. அப்ப ஏக்கு 1 அது ஓர்டர்ல நாம எழுதி பார்த்தோம்டா இதுக்கு 1 இதுக்கு 2 இதுக்கு 3 இதுக்கு 4 இதுக்கு 5 இதுக்கு 6 இதுக்கு 7 இதுக்கு 8 9 2 8 9 இலக்கையும் நாம எழுதிப்போம். அப்ப டிக்கு 4 வருதாண்டு பாருங்க. டிக்கு இந்த 4 வருது. ஈக்கு 5 வருதாண்டு பாருங்க. ஈக்கு 5 வருது. அப்ப இவ்வளவு வந்திருக்கு. ஆகவே இங்க கேட்டது ஐக்கு வர வேண்டியது 9. அடுத்தது எஃப்க்கு வர வேண்டியது 6. அடுத்தது ஜிக்கு 7. அடுத்தது செட்டுக்கு நமக்கு தெரியுது இந்த அறைக்கு செட்டுக்கு 0. ஆகவே செட் இதுக்கு 0. ஆகவே என்ன வரும் என்றால் 967 ரூபாய் வரும். 38வது கீழே தரப்பட்டுள்ள உருக்களுக்கு ஏயில் உள்ள அட்டை அளவுள்ள ஓர் அட்டைத்தாளில் இருந்து பி அளவுள்ள எத்தனை வட்டங்களை உயர்ந்தபட்சம் எடுக்கலாம். அப்ப இதுல விட்டத்தை பாத்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். அப்ப இங்கால 40ன்னு சொன்னா 6 வரக்கூடியதா நம்ம எத்தனை அடிச்சலாம் சொன்னா 6
அப்ப இந்த செக்ஷன்ல இருக்கக்கூடியது 6 எடுக்கலாம். இங்கால இங்கால வாரது 25 இருக்குன்னு சொன்னா 6 மடங்கு எத்தனை வரைக்கும் வரும்டா 24 வரைக்கும் வரும். 6 4 24 அப்படின்னா இந்த செக்ஷன்ல 4. அப்ப 6 இங்கால 4 இங்கால 6 வட்டம் இங்கால 4 வட்டம். அப்ப நம்ம என்ன விட எடுக்கலாம்டா 6 4 24 உருவங்கள் எடுக்கலாம், கீறலாம் என்றுதான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த ஒரு பூனை எலியை பிடிக்கிறதுக்கான முயற்சி செய்த படம் கீழே தரப்பட்டுள்ளது. இந்த இருக்குது பூனை, இங்க இருக்குது எலி. இப்ப வலஞ்சுழி இடஞ்சுழி கேட்கிறாங்க. எலியை பிடிப்பதற்கு வலது பக்கம் திரும்பிய தடவைக்கு. அப்ப இவடத்த வலது, இவடத்த வலது, அடுத்தது இவடத்த வலது, இவடத்த வலது, அடுத்தது இங்க வலது. அப்ப எத்தனை தரம் வருதுன்னு சொன்னா 5 தடவைகள் வருகின்றது. விட 5. இது எப்படி வலது வலது வலதுன்னு சொன்னீங்க எங்களுக்கு விளங்கல அப்படின்னு சொன்னாக்கள் இதை பார்த்தீங்கன்னா இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து திருப்பி இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்திருக்குது. இப்ப நீங்க உங்களோட இடது கையில இந்த 3 விரலையும் எடுத்தீங்கன்னு சொன்னா இது நடுக்கோடு. சரி, இப்படி போகக்குள்ள இது வந்து இது இடது பக்கம். இந்த கோடு வந்து இடது பக்கம். இந்த இது வந்து வலது பக்கத்துக்கு நீங்க வீசிங்க. அப்ப இது வந்துட்டு வலது. சரியா? இது இடது. இப்படி போகக்குள்ள இங்க அளவு கோடு போகுது. அப்ப இவ்விடத்த வந்து இடதா இருக்கும். ரைட். அடுத்தது இப்படி போன உடனே இங்கால கைக்கு வருது. அப்ப இவ்விடத்த வந்து வலது. மாறிட்டன் மாறினா இங்கால தான் மாறப்படுது. இவ்விடத்தையும் வலது. இப்படி வந்து இங்கால மாறுது. இப்ப இவ்விடத்த இடது. இப்படி வந்தா இங்கால மாறுது. இதுக்கு இடது. இப்படி போய் இங்கால போகுது. அப்ப இந்த கைக்கு வருது. இந்த கை வலது கை. வலது. ரைட். இப்படி வரக்குள்ள இது வலது. அது இப்படியே வந்த உடனே இங்க இடது, இங்கேயும் இடது. இப்படி வந்து இங்கால மாறுறதுல இது இடது. ரைட். இப்படி வந்து இங்கால மாறுது. அது வலது. அப்ப நீங்க பார்த்தீங்க சொன்னா 1 2 3 4 5 5 வலதுகள் வருது. ரைட். 40வது தாளிலிருந்து பென்சிலை எடுக்காமல் வரையக்கூடியது. இந்த தாள்ல இருந்து எடுக்காம வரையக்கூடியது எதென்று கேட்கிறாங்க. அப்ப இதுக்கு நாம என்ன செய்யலாம் சொன்னா நம்ம வரைஞ்சி பார்க்கலாம். இப்படி எடுக்காம வரையக்கூடியது இருக்குது. ஆகவே முதலாவது எடுக்காம வரையலாம். அடுத்தது இது வந்து பென்சிலை எடுத்துத்தான் வரைய வேண்டி. அப்ப சரியான விட வந்து முதலாவதா இருக்கு. ரைட். 1 - 40 வரைக்குமான விடைகளின் விளக்கங்கள் தரப்பட்டுள்ளது. இந்த யூடியூப் சேனல் அல்தாஃப் அகாடமியுடையது. கற்பிப்பவர் ஏம் ஆரிஸ், அக்கவுண்டிங் ஸ்பெஷல். நீங்க வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த யூடியூப் சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னா இதுக்கு பிறகு வந்துட்டுள்ள வீடியோக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா நாங்க என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா மெசேஜ் மூலமா தரப்படும். அதனூடாக என்ன வீடியோக்கள் நாங்க அப்டேட் பண்ணியிருக்கோமோ அந்த வீடியோக்களை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். சரி, தேங்க்யூ.